இந்த அம்மா கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சுக்க இருக்கும்போது அவங்களுக்கு இருமல் வருது. இதை பார்த்தோன்னு அந்த அம்மாவோட பொண்ணு செம்புல தண்ணி எடுத்து கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு அந்த செங்கல்லாம் தூக்கி வச்சுக்க இருக்கும்போது அம்மா சொல்றாங்க, நீ எல்லாம் அந்த வேலை பார்க்க கூட நீ படிக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஓனர் கொடுத்த சம்பள பணத்தை எடுத்துட்டு பொண்ணுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல அந்த அம்மாவோட கணவன் போதையில வரான். அவன் இந்த அம்மா வச்சு இந்த பணத்தை புடுங்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்படியே ராத்திரியாவது இந்த அம்மா சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சட்டியில ஒரு ஆள் சாப்பிடுறது கஞ்சி மட்டும் இருக்கு. உடனே அந்த கஞ்சி எடுத்து பொண்ணுகிட்ட கொடுத்து நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பசியிலேயே போய் தூங்கிடுறாங்க. இதெல்லாம் பாத்துக்கிற அந்த பொண்ணு அம்மாவே சாப்பிடல நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல போய் தூங்கிடுறா. இப்படியே பாத்தீங்கன்னா நடுராத்திரியாவது இந்த அம்மாவால உடம்பு முடியாம போனனால மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது போதையில வந்த கணவன் அந்த செம்ப தள்ளி விட்டுட்டு வீட்டுல இருந்த பழைய கஞ்சை குடிச்சிட்டு தூங்கிடுறான். இந்த பக்கமா இந்த அம்மாவால உடம்பு முடியாதனால கடைசியா அவங்க இறந்தே போயிடுறாங்க. இப்படியே சில நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க. அம்மாவை இழந்த அந்த பொண்ணு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறமா சமையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமையல் வேலைகளை பார்த்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல இந்த பொண்ணோட அப்பா சாராயம் குடிக்கிறதுக்கு பணம் இருக்கான்னு சொல்லி தேடுறான். அப்ப 2 ரூபா காயின் கீழே விழுகுது. இப்படியே சில மனத்தியாளங்கள் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா எந்திரிச்சு பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட என் பொண்ணு எங்க போனான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு வரான். அப்படி வந்த அந்த பொண்ணு செங்கல் சுடுற இடத்துல செங்கக்கல்களை அள்ளி கூலி வேலை பார்த்துக்க இருக்கா. இதெல்லாம் பார்த்துருந்தாலே ஏனாலதான் இப்படி ஒரு நிலைமை என் பொண்ணுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அழுகும் போது அந்த பொண்ணு அப்பா பணம் கேட்க தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவ சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அப்பா கிட்ட கொடுக்குறா.